நாள் தெரியுமா? குட் ஃப்ரைடே, பெரிய வெள்ளின்னு சொல்லுவாங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் 1-2 வசனம். ஒன்று யோவான் 2:1-2. நம்மளுடைய பாவத்திற்காக, நம்ம பண்ண தப்புக்காக தேவன் என்னவானார்? பலியானார். ஒண்ணுமே இல்ல, யாரோ பண்ண தப்புக்கு நம்ம திட்டு வாங்கினாலே நம்மளால அதை சமாளிக்க முடியாது. அது நம்மளால ஏன் நம்மள திட்டுறாங்க அப்படின்னு இருக்கும். ஆனா நம்ம எல்லாரும் பண்ண பாவத்துக்காக அவர் ஒருவரே சும்மா திட்டு கூட வாங்கல. என்ன பண்ணாங்க? அவரை பலியானார், அடிக்கப்பட்டாங்க. அவரு எப்படிலாம் இன்சல்ட் பண்ணணுமோ அப்படிலாம் அவரை இன்சல்ட் பண்ணி அடிச்சு இப்படியாக பல துன்பத்தை, பல வேதனையை தேவன் நமக்காக அவர் செய்தார். எதற்காக? அவர் நம்மளை இவ்வளவாய் நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்ம இதுவரைக்கும் எதுவுமே நம்ம செஞ்சது கிடையாது. ஆனா அவர் நம்மளை நேசிக்கிறத ஒரே காரணத்தின் நிமித்தம் அவருடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார். எவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ்ல இது! யாருமே எல்லாரும் சொல்லுவாங்க, அவங்களுக்காக இதை பண்றேன் அதை பண்றேன், ஆனா யாரும் அதை செய்ய மாட்டாங்க. செய்கிற ஒரே தேவன் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. இந்த பூமியில நீங்க உண்மையான அன்பு எங்கேன்னு பாத்தீங்கன்னா அவருடைய சமூகம், அவர் மாத்திரம்தான் அந்த உண்மையான அன்பை உங்களால பார்க்க முடியும். வேற எல்லாருமே முன்னாடி பேசுவாங்க, பின்னாடி பேசுவாங்க. ஆனா அவர் கேட்கிற ஒரே காரியம், நம்ம இடத்துல அவர் கேட்கிற ஒரே காரியம் என்னன்னா, என்னால நீ மீட்கப்பட்ட, இப்போ மற்றவங்க இது உன்னுடைய நிலைமையில இருக்கும் போது நீ போய் என்ன பண்ணணும்? நான் உனக்கு செய்த காரியத்தை நீ போய் பிறரிடம் போய் சொல்லணும். அவங்க சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம்? அங்க அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை இது பண்றோம். விசுவாசம் வந்தோடனே அவங்களே ஆட்டோமேட்டிக்கா சபைக்கு தேடி வருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது ஒரு காசை கொடுத்து நம்ம பண்ண சின்ன பாவத்துக்காக என்ன பண்ணுவாங்களாம்? புறாவை எல்லாம் பலி கொடுப்பாங்களாம். சின்ன பாவமா இருந்தா அது புறாவை பலி கொடுப்பாங்க. பெரிய பாவமா இருந்தாங்கன்னா அந்த மாடு, அந்த மாதிரி எல்லாம் ஒரு பெரிய இது இருப்பாங்க. ஆனா தேவன் நம்மளுக்காக அங்க இருக்கிற காலத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பப்போ சும்மா பாவம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க? போய் யாரோ பண்ண தப்புக்கு இந்த மிருகத்துல என்ன பண்ணுவாங்க? பலி கொடுத்துருவாங்க. புரியுதா அவங்களுக்கு? ஆனா அந்த தப்ப அவங்களுக்குள்ள அது வராது. அந்த ஒரு கில்ட்டி கான்ஷியஸ், நம்ம தப்பு பண்ணிட்டோம் அந்த ஒரு மனசாட்சி அவங்களுக்குள்ள இருக்காது. ஏன்னா புறா இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால நம்ம இதை பண்ணிட்டு இங்க போய் பண்ணிடலாம். ஆனா தேவன் அவருடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்மளுக்காக மீட்டு கொண்டிருக்கிறார். நம்ம ஒவ்வொரு வாட்டி அந்த காட்சியை பார்க்கும் போது உங்களுக்கு தப்பு பண்ணணும் அந்த எண்ணமே வராது. வருமா? கண்டிப்பாக வராது. அந்த காட்சி உங்க கண்ணுக்கு முன்னாடி அவர் பட்ட பாடு நீங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரும்போது நம்ம தப்பு பண்ணணும் அந்த எண்ணமே நம்மளுக்கு வராது. இப்ப இருக்க நம்ம தப்பு பண்ணும்போது நம்மளுக்குள்ள ஒண்ணு பேசுற பாத்தீங்களா? நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, நம்மளுக்குள்ள அது ஆவியானவர். அல்லேலூயா. நம்ம அந்த தப்புல இருந்து அவர் எப்படியாவது நம்ம பிள்ளைங்களை வெளியே கொண்டு வரணும்னு அவர் பேசுகிறார். அது ஆனா அந்த பழைய ஏற்பாடுல பார்க்கும்போது அதெல்லாம் நிச்சயமாக கிடையாது. ஏன்னா அவங்க பண்ணிட்டு உடனே போயிட்டு பலி கொடுத்துருவாங்க. உடனே பண்ணிட்டு உடனே இந்த மாதிரி ஒரு உணர்ச்சி இல்லாம அவங்க வாழ்ந்துட்டாங்க. ஆனா எப்போ ஏசப்பா நம்ம வாழ்க்கையில வந்தாரோ, எப்போ அவர் சிலுவையில் அறியப்பட்டாரோ, அப்பொழுதே நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய சாபங்கள்
எல்லாம் நீங்கப்பட்டது. பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, சாப கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. பிசாசை நாம் ஜெயித்திருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினாலே பிசாசை ஜெயித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப நீங்க இங்க வரும்போது, நீங்க ஒரு 4 பேர்கிட்ட சொல்லும் போது, அவங்க சபைக்குள்ள வரும்போது, இந்த சபை நிரம்பி வரையும் போது, தேவன் உங்க பேரில் ஒரு வெற்றியை, அவர் பிசாசு அங்க வெட்கப்படுறான், தேவனுடைய நாமம் மாத்திரமே அங்க மகிமைப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க அடுத்த வாட்டி நீங்க வரும்போது நீங்க என்ன செய்யணும்? போய் ஒரு 4 பேர்கிட்ட அவங்க கேட்கறாங்களோ கேள்வி, ஆனா சொல்ல வேண்டியது நம்ம மேல் விழுந்த ஒரு கடமை. உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, உங்க குடும்பங்கள், உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க நெய்பர்ஸ், யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ தேவனை பற்றி போய் சொல்லுங்க. அவருடைய நாமத்தை சொல்லுறதுக்கு நம்ம எப்பயுமே பயப்படக்கூடாது. அந்த பயம் கொடுக்கறது பிசாசு. அவருடைய நாமத்தை சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. பயத்துல ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்ம போய் அவருடைய சத்தியத்தை சொல்லும் போது, விசுவாசத்தை சொல்லும் போது, அவருடைய சாட்சியை சொல்லும் போது, ஆட்டோமேட்டிக்கா அவங்க இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம சபைக்கு தேடி வருவாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலையில இருந்து நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம்ல, ஒவ்வொரு விதமான பிடியில இருந்து நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். அப்போ நம்ம விடுதலை பெற்றோம். இப்ப நம்மளை போல ஒரு சிலர் வெளியே இருக்கிறாங்க, அவங்களும் விடுதலை பெறணும்னா அதுக்கு உண்டான காரியம் நம்ம கையில தான் இருக்கு. ஆமென். அந்த அது மேல் விழுந்த கடமை நம்ம கிட்ட தான் இருக்கு. அவருடைய ரத்தம் வேஸ்டா போக கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, தேவன் நமக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே அவர் தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் மட்டும் வரணும், நான் மட்டும் சிலுவைக்கு வரணும், நான் மட்டும் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மாத்திட்டு, என் கூட ஒரு கூட்ட ஜனத்தை நான் பரலோகத்துக்கு நான் கொண்டு போகணும்னு சொல்லும் போது, அங்க அவருடைய ரத்தம் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஒரு சிந்தனை, இந்த ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொண்டு, நமக்கு தெரியாத ஜனங்க, நம்ம சைட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டே போய் தேவனை பற்றி தைரியமாக சொல்லுவோம். ஏன்னா அவர் நமக்கு மட்டும் அவர் பாடுபடல, எல்லாருக்காகவும் அவர் பாடுபட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிச்சயமாக தேவன் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி நம் தேவனை கரங்களை தட்டி உற்சாகமாக. இந்த நாள் வந்து அவர் வந்து அடிக்கப்பட்டார், ஆனா மீண்டுமாக அவர் என்ன பண்ணார்? ஹல்லேலூயா. அப்போ நம்மளுக்காக அவர் ரத்தத்தை சிந்திட்டார். அதுல ஒரு வெற்றி. அவர் கடைசியில மரிக்கும் போது என்ன சொன்னார்? அவர் எல்லாம் முடிந்தது, இட் இஸ் finished அப்படின்னா அவருடைய எல்லாருடைய அக்கம்ப்ளிஷ்மெண்ட், அவருடைய காரியம் எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அதை அவர் நம்மளுக்காக நிறைவேற்றிட்டார், வெற்றியாய் முடித்தார். தோல்வி அடையல அவர். சிலுவையில வந்து தோல்வி கிடையாது, அதுல ஒரு வெற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. கிரேக்க வார்த்தையில தெல்சேலா அப்படின்ற ஒரு வார்த்தை, அது என்னன்னா இட் இஸ் finished. அவர் வந்து எல்லாமே paid completely, ஃபுல்லாவே அவர் எதற்காக இங்க வந்தாரோ அந்த நோக்கத்தை அவர் முடிச்சிட்டார். அதனால அவர் வந்து சந்தோஷமா தான் போயிருக்கிறார். நம்மளும் அவரோட பின்னாடி வரணும்னு அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பிள்ளைங்க மாற்றம் பரலோகத்துக்கு வந்து மற்ற எல்லாருமே இங்கே இருந்தா ஒரு தகப்பனால ஒத்துக்க முடியுமா? ஒரு அப்பா அம்மாக்கு தன் பிள்ளைங்க வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். கல்யாணம் ஆயிட்டு போனாலும் சரி, அவங்க வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அதே சந்தோஷம் தான் நம்மளுடைய பரலோக தேவனுக்கு இருக்கிறதுல. ஒரு பிள்ளைங்க மாற்றம் பரலோகத்துவ மற்ற எல்லாருமே இங்க இருக்கும்போது அவர் அதுல வந்து சந்தோஷப்படுவாரா? நிச்சயமாக கிடையாது. அவர் பரலோகத்துல வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். எல்லாருமே வரணும் அப்படின்ட்டு அவர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்போ நாம் செய்கிற காரியம் என்னன்னா, அவருடைய நாமத்தை தைரியமாக போய் சொல்ல வேண்டும். அறியாத தெரியாத ஜனங்களுக்கு தைரியமாக சொல்ல வேண்டும். இந்த சபை முழுமையாய் நிரம்பி வழியணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகத்துடன் பாடுவோமா? இதே பாடலை நாம் பாடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், வெல்ல இல்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், வெல்ல இல்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம்.
சுமந்தோராய் சீஷனாகுவோம் என்ற பாடலை பாடி சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தருவோம், சிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தருவோம், சிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அசைத்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொந்தம் வந்தவள் கொல்லால் கொள்ளலாம், சொந்தம் வந்தவள் கொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமைக்கென்றெண்ணிடுவேன். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமைக்கென்றெண்ணிடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டுமே, அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாகிறேன், அதை நித்தமும் காத்துக் கொள்வேன். கிருபை தருகிறார், விருதாவாகிறேன், அதை நித்தமும் காத்துக் கொள்வேன். அல்லேலூயா,
ஹalleluya. கண்களை மூடிதேவதற்கு முழங்கால் படியிட்டு அவருடைய சமூகத்துல நாம் செய்த பாவங்களை இந்த நேரத்துல ஒரு விஷயம் மன்னிப்பு கேட்டு அதை விட்டு விடும் போது அவருடைய கண்களில் இருந்து நமக்கு தயவு இறக்கம் கிடைத்திருக்கிறது. தப்பு பண்ணிட்டோம் தான், நம்ம தப்பு பண்ணிட்டோம் தான். ஆனா இந்த நேரத்துல தேவன் கடினமாகிற தேவன் கிடையாது. அவர் இரு கரங்களை விரித்து நம்ம பிள்ளை நம்ம கிட்ட எப்போ வருவோம் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம தப்பு பண்ணிட்டு பின்னாடி போவதை விட்டு, ஏசப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி அவர் கிட்ட வரும்போது அவர் இரு கரங்களை விரித்தவர் நம்மளை கட்டி அணைத்து என் பிள்ளை கிட்ட வந்து சந்தோஷப்படுவார். பிசாசு அங்கே தோற்று போகிறார். அவருடைய கழுவுகளால் அவருடைய ரத்தத்தினால் நாம் சுகமாகிறோம். அவருடைய ரத்தத்தினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். தேவன் கிருபையாக நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அவர் அன்று மறிக்கலன்னா நம்ம எல்லாரும் இங்க இப்ப இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு விலை ஒண்ணு இருக்கு. அந்த விலையா தேவன் நமக்காக கொடுத்திருக்கிறார். யூதாஸ் காசை விற்று, தேவனை விற்று, 30 காசை விற்று அவருடைய ரத்தத்தை வாங்கி நம்மளுடைய பாவத்திற்காக இப்படியாக அவர் காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அவ்வளோ அடி, அவ்வளோ இன்சல்ட், அவ்வளோ வேதனை. எதற்காக? நம்மளுடைய பாவத்திற்காக. நம்ம எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு வரணுன்றதுக்காக, என் பிள்ளைங்க இங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக தகப்பன் நம்மளுக்காக அவருடைய ஜீவனை விட்டார். பைபிளை திறந்து ஜெபிப்போமா? இயேசப்பா எங்களை மன்னிச்சிருங்கப்பா. இது வரைக்கும் நாங்க எப்படி எப்படியோ வாழ்ந்துட்டோம் ஆண்டவரே, எப்படி எப்படியோ இருந்துட்டாப்பா. சீனலமா நாங்கள் இருந்துட்டோம். நான் என் குடும்பம் மாத்திரம் அப்படியா நாங்க காணப்பட்டோம். ஆனா இனி வர நாட்களில எங்களோடு ஒரு கூட ஜனத்தை நாங்கள் ஆத்துமாதையும் செய்து பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வரணும் ஆண்டவரே. இந்த உலகத்துல நடக்கிற காரியங்கள் பார்க்கும் போது அப்பா அவரோட வாழ்க்கை மிக சீக்கிரமா இருக்கிறது தகப்பனே. அதுக்குள்ள எங்களால முடிந்த காரியத்தை பிறரிடம் போய் சத்தியத்தை சொல்றது, சாட்சி சொல்றதாய் காணப்பட உதவி செய்யுங்கப்பா. பைபிளை திறந்து ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் குடும்பம் ரட்சிக்கப்படணும் அப்பா, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களை ஜீவன் பலன் சுகம் ஆரோக்கியத்தை கொடுத்து நடத்தி பாதுகாத்திரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நீ செய்த நன்மைகள் ஏராளம் அப்பா. தகப்பனே அப்பா நீ செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக அப்பா நீங்க பட்ட பாடுகளுக்கு ஒரு நாள் அது வேஸ்ட் ஆகி போக கூடாது ஆண்டவரே. ஒரு நாள் அது வேஸ்ட் ஆகி போக கூடாது ராஜா. ஓ ரபாலதீனா மஷபா கபரலதீரபா, ஓ ரபாலதீனா மரபா கபரபலதீரபா. பரிசுத்தரே உமக்கு நன்றி, பரிசுத்தரே உமக்கு நன்றி, பரிசுத்தரே உமக்கு நன்றி தகப்பனே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். வாயில திறந்து பேசுங்க, வாயில திறந்து விடுதலையோடு பேசுங்க. தேவன் நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய தேவன் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். பேசுங்க பேசுங்க ராஜா. உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய வல்லமை இறங்கட்டப்பா, உம்முடைய வல்லமை இறங்கட்டப்பா, உம்முடைய அக்கினி இறங்கட்டாண்டவரே, உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டமாப்பா. எங்கே நாமத்தால் இருந்தால் அல்லது 3 பேர் கூட இருந்தார்களோ அங்கே மத்தியில் பேசுகிற தேவன் ஏசப்பா எங்க சபையில நீங்க அசைவாடுங்க அப்பா. ஆண்டவரே எங்க சபையில அசைவாடுங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமை மேகத்தினால் எங்களை மூடுங்க, உன்னத பலத்தால் எங்களை இடைக்கட்டுங்க ஆண்டவரே. அப்பா நாங்க கண்ணீரோடு வேதனையோடு உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. வெளி தோற்றத்துக்கு நாங்க எல்லாரும் பார்த்து ஆண்டவரே சந்தோஷமா இருக்கலாம். ஆனா ஆண்டவரே நாங்க அப்பா எங்களுக்குள்ள படுகிற கஷ்டம், எங்களுக்குள்ள படுற அப்பா வேதனை உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே தெரியும் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்துல உங்க ரத்தத்தினால உங்களுடைய கழுவுகளால எங்க காயங்களை நீர் ஆற்றி இங்க இருந்து கடந்து செல்லும் போது ஒரு புதிய பலத்தோடு, ஒரு புதிய அபிஷேகத்தோடு, ஆண்டவரே உங்களுடைய உன்னத பலத்தோடு, பரிபூர்ண சுகத்தோடு, விடுதலையோடு கடந்து செல்ல உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் மீது உங்களுடைய அக்கினியை போடுங்க, எங்கள் மீது உங்களுடைய அபிஷேகத்தை போடுங்க. என் சபையில உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், என் சபையில உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். ஒரு இக்கரலதின மக்கபரபலதிரபா அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே, அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. உங்களுடைய பரிசுத்த ஆவியோட நடத்துதல் எங்க மத்தியிலே காணப்படணும் ஆண்டவரே. ஏசப்பா நாங்க வேதனையோடு
ஹalleluya ஹalleluya ஹalleluya. அழகாய் திரள் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பரேசுவின் முகம் கண்டு ஆனந்தி போமன்னாலினிலே. அழகாய் திரள் திரளாய்
பரிசுத்தர் பரிசுத்தர். இப்பொழுதே உங்களுடைய வல்லமை, இப்பொழுதே உங்களுடைய அக்கினி இறங்கட்டும் அப்பா. இறங்கட்டும் இறங்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் வந்தபடி போகாதபடிக்கு உன்னத அபிஷேகத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. உன்னத வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே. இன்னும் கடந்து செல்லும் போது தேவ அபிஷேகம் இறங்கட்டும். உன்னத பலன் காணப்படட்டும். உங்களுடைய அசைவாடுகள் குடும்பத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் இதுவரை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீரோ அப்பா நீங்கள் செய்வப்பா. உங்களுடைய அக்கினி இறங்கட்டும். உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். புதிய பலத்தால் கட்டளை இடை கட்டுங்க. புதிய அபிஷேகத்தினால் இடை கட்டுங்க. இப்பொழுதே உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி. ஓரவலதினா ரப்பவலதிரவா. உலவலதினா ரிக்கவவலதிரவா. ஆவியானவர் நடத்துங்க. ஆவியான அபிஷேகம் என் சபையை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. என் சபையை ஆட்கொள்ளட்டும் அப்பா. அப்பா உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரணும் ஆண்டவரே. உங்களுடைய தொழுதலை நாங்கள் உணரணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கட்டுகள் இப்பொழுது, எல்லா மந்திரங்கள், எல்லா ஏவல்கள், எல்லா பொல்லாத கிரியைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே இந்த கருவுகளால், இந்த ரத்தத்தினாலே எல்லாத்தையும் உடைங்கராஜா. உலகவலதின கிக்கரலதிரவா. உலகவலதின ரிக்கவவ வல்லமே. அக்கினி 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 இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும். அபிஷேகம் இறங்கட்டும். ஓரலதின வக்கவலதின 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 உரிக்கவலதின ரிக்கவவவலதிரவா. நன்றியோடு மெச்சுகிறோம்ப்பா. நன்றியோடு மெச்சுகிறோம் ஆண்டவரே. மெச்சுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஓரவலதினவா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா, பரிசுத்த